சென்னை புறநகர் பகுதியில் பெய்யும் மழை நீர் வடிந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கலக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி அமைந்துள்ள ஏராளமான குடியிருப்பு பகுதிகளான வேளச்சேரி, விஜயநகர், மடிப்பாக்கம், ராம்நகர், பள்ளிக்கரணை, செம்மஞ்சேரி, நாராயணபுரம், பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகள் அபாயகரமான மழை பெய்யும் காலத்தில் வெள்ளத்தால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து வெளியேறும் மழைநீர் ஒக்கியம் மடுவு வழியாக தெற்கு பஹிங்காம் கால்வாயில் சங்கமித்து பின்பு 13 கிலோமீட்டர் தூரம் பஹிங்காம் கால்வாயில் வழியாக கோவளம் அருகே உள்ள முட்டுக்காடு முகத்துவாரத்தின் வழியாக கடலில் கலக்கிறது. பஹிங்காம் கால்வாயை கடலுடன் நேரடியாக இணைக்க முன்மொழியப்பட்ட 4 திட்டங்களில் இப்பணி தெற்கு பஹிங்காம் கால்வாயிலிருந்து உத்தண்டி கிராமத்தின் வழியாக கடலில் நேரடியாக கலக்கும் பெமுடிய கால்வாய் பணியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தண்டியில் பச்சை நிற கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் ரூபாய் 220 கோடி மதிப்பீட்டில் இருவேறு இடங்களில் நடைபெறும் பணிகளுக்கான கல்வெட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இன்று காலை தலைமை செயலகத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டோம். கடந்த ஆண்டு இதுபோன்ற ஆலோசனை கூட்டம் நடத்தியதால் தான் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் இருந்து தப்பித்தோம். இதேபோல் இந்த ஆண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டோம். சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெறுவது போன்று தென் மாவட்டங்களில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கினார். உடன் அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ், 15வது மண்டல குழு தலைவர் வி.இ. மதியழகன், மாமன்ற உறுப்பினர்கள் ஜி. சங்கர், ஆ. முருகேசன், வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன், நாகராஜ், தேவகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மழைநீர் எளிதாக வடிந்து கடலை சென்றடைய வேண்டும் என்பதற்காக 91 crores 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நேரடி கால்வாய் அமைக்கும் பணியை இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம். இன்னொன்று, அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளில் வெள்ளம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வு பணிகளுக்கும் இன்னைக்கு அந்த பணிகளையும் துவங்கி வச்சிருக்கிறோம். பருவமழை காலங்களில் தென் சென்னை பகுதியான வேளச்சேரி, ராம்நகர், பள்ளிக்கரணை, நாராயணபுரம், மடிப்பாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். கனமழையின் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து சுமார் 8500 கன அடி வெள்ள நீர் வெளியேறுகின்றது. ஆனால் ஒக்கியம் மடுவு மற்றும் தெற்கு பக்கிங்காம் கால்வாயின் வழியே 7000 கன அடி நீர் மட்டும்தான் வெளியேற முடியும். அதுதான் அதோட கெப்பாசிட்டி. அதனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து தண்ணீர் வெளியேற முடியாமல் தென் சென்னை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அந்த வெள்ளம் புகுந்து விடுகின்றது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒக்கியம் மடுவு தெற்கு பக்கிங்காம் கால்வாய் முதல் வங்கக்கடல் வரை பீச் வரை வெள்ள நீர் வடிகிற வகையில புதிய நேரடி கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற இருக்கின்றது. இதனால் இனி வரும் காலங்களில் வேளச்சேரி, நாராயணபுரம், ராம்நகர் உள்ளிட்ட இடங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சுற்றி மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். அம்பத்தூர் ஏரியிலிருந்து கொரட்டூர் ஏரிக்கு உபரிநீர் கால்வாய் இல்லாதது அதற்கு காரணம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முதலமைச்சர்களுடைய உத்தரவின் பேரில் ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வு பணி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் அம்பத்தூர் ஏரியிலிருந்து கூவம் நதிக்கு கால்வாய் அமைத்து அம்பத்தூர் ஏரியிலிருந்து சுமார் 350 கன அடி நீரை கூவம் நதிக்கு திருப்பிவிட வழிவகை செய்யப்படும். இந்த பணி நிறைவடைந்தால் அம்பத்தூரிலும் வெள்ள நீர் பாதிப்பு ஏற்படாது. இந்த இரு பணிகளையும் தொடங்கியதன் மூலம் தென் சென்னை மக்கள் மற்றும் அம்பத்தூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றாங்க. இந்த பணிகள் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது பருவமழையின் போது முந்தைய ஆண்டுகளைப் போல் வரும் காலங்களில் நிச்சயம் வெள்ள பாதிப்பு இருக்காது. அரசு மேற்கொள்ளும் இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வரும் காலங்களில் மக்கள் அச்சம் இல்லாமல் இருக்கலாம்ன்றீங்களா? மழைக்காலம் அதற்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில கூட தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம். சென்ற மழையின் போது இதே மாதிரி பல கூட்டங்கள் நடத்தணும், ப்ரிப்பேர்டா இருந்தோம். அதனாலதான் போன மழையை கொஞ்சம் சமாளிச்சோம். அதே மாதிரி இந்த முறையும் கொஞ்சம் ஏர்லியாவே அது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி சென்னையில பண்ற மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் இதுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நிச்சயமா அதுக்கான அறிவுரைகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். சார், ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல போராட்டம் நடக்குது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்லாம் ஏற்கனவே கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இது பல்வேறு கட்சியினர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்.